ஹாய் ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் உங்க பென்சி. வாங்க இன்னைக்கு சப்பாத்தி எக் கறி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப பார் சப்பாத்திக்கு கிழங்கு கிழங்கு வச்சு சாப்பிடணும்னா போர் அடிச்சிச்சு சொல்லிட்டு என் பையன் இன்னைக்கு எனக்கு கிழங்கு வேணாம் அப்படின்னுட்டு ஒரு பிட்டை போட்டாங்க. என்ன பண்றது, வேற என்ன பண்ணலான்னு யோசிச்சா அப்புறம் வீட்டுல முட்டை இருந்துச்சு, அதை எடுத்து சரி முட்டை வச்சு ஏதாவது எக் கறி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஸ்கூல் விட்டு உடனே உடனே அடம் பிடிச்சானா டக்குன்னு என்ன செய்யறதுன்னு தெரியல. டக்கு டக்குன்னு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு உடனே போயிட்டு கறிக்காக ஆனியன் கட் பண்ணிட்டு நான் போட்டுட்டு அப்புறம் தாங்க ஒன்று ஒன்றா ரெடி பண்ணேன். வானல் வச்சுட்டு ஆனியனை தாளிச்சிட்டே தாங்க ஒன்று ஒன்று ரெடி பண்ணேன். டக்குன்னு முடிச்சோமா, நம்ம வெளியில வந்தோமான்னு இருக்கணும். கிச்சன்ல எனக்கு ரொம்ப நேரம் இருந்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால டக்குன்னு வெங்காயத்தை அரிஞ்சு அதை தாளிப்புக்கு போட்டுட்டு இங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த எக் கறி ரெசிபிய. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு சரின்னுட்டு நான் கடாய் வச்சிட்டேங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு அதுல எப்பயும் போல முட்டை, பட்டை, லவங்கம் அது எல்லாமே போட்டுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா இருக்குங்க இப்படியும் செஞ்சீங்கன்னா. எக் கறி சிம்பிளா தாங்க, சிம்பிள் ரெசிபி. கடுகு சேர்த்துட்டு அதுல இதெல்லாம் போட்டு வதக்கி ஆனியன் போட்டு கொஞ்ச நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப நேரம் டைம் கிச்சன்ல ஸ்பெண்ட் பண்ண வேணாம். கண்டிப்பா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. பட்டை, தலை, இது எல்லாம் காய் எல்லாமே போட்டு வதக்கிட்டு ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நான் வதக்கிதான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுனே தாங்க மறுபடியும் தக்காளி அரிஞ்சிட்டு அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு பக்கம் தக்காளி அரிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பசங்க கீழே சீக்கிரம் 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 இருந்தாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாது, கடன் செஞ்சு முடிச்சுங்க. தக்காளி அரிஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, வேற எதுவும் அதிகமாக நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்ல. வெங்காயம் தக்காளி அப்படியே தொக்கு மாதிரி செஞ்சுட்டு நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி சும்மா லைட்டாக சேர்த்தா போதும் கடைசி, ஆனால் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இஞ்சி பூண்டு எப்பவும் போல் அது இதை போட்டு மிக்சியில் அரைக்கிறதுக்கு இதாக இருக்கும். நான் எப்போவுமே நசுக்கி போட்டுக்குவேங்க கல்லில். அதையும் சேர்த்துக்கலாம். இப்படி நசுச்சு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா வதங்கி திக்காக வதங்கணும். இவ்வளவுதான் முடியலன்னு நம்ம இருந்தாலும் பசங்க நம்ம கிட்ட ஒண்ணு கேட்கும் போது அது செஞ்சு கொடுக்காம இருக்க முடிய மாட்டேங்குது. ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அடம் பிடிச்சதும் சரி செஞ்சு கொடுத்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. அப்புறம் முட்டை அவிச்சு வச்சுட்டு என்கிட்ட கேஸ் வேற காலி ஆயிடுச்சு. இண்டக்ஷன்ல தாங்க செய்யணும். அதுதாங்க இப்போ ப்ராப்ளமே. ஒரே அடுப்புலயே மணிக்கணக்கில் அதுல எந்த பாத்திரம் வச்சாலும் வேற செட் ஆக மாட்டேங்குது. அதுக்குன்னு ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணி எக்கை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த தொக்குல இப்போ போட்டு இதை கொஞ்ச நேரம் விட்டு இறக்கி வச்சுட்டா போதுங்க. இந்த அளவு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். தக்காளியை எல்லாம் திக்கா வர பார்த்து அதில் அந்த முட்டையை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். நம்ம ஒரு பக்கம் சப்பாத்தி உருட்டும். இதுதான் நம்மளுக்கு வந்த கலையாச்சு அப்படி சொல்லிட்டு உருட்டு தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதில் எக்கை போட்டு நம்ம இறக்கிட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜ் வர பார்த்து நம்ம அதில் முட்டை சேர்த்துட்டு குட்டி வாண்டு இப்பயும் டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. வாங்க, அவரும் பேசணுமா, நல்லா அழுதுட்டு இருக்காரு. நம்ம இதை போட்டுட்டு இறக்கிக்கலாம். அடுத்தது நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருந்ததுன்னா நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி அதில் சேர்த்துட்டேன். ரொம்பவும் திக்கா இல்லாம இருக்கணும்னு. பசங்களை வச்சு இன்னும் ஒரு பாடுபடுறதா இருக்கு. இப்ப இதை இறக்கிட்டு நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். ரெடியா நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு பக்கம் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு அதுவும் முடிஞ்சிருச்சுங்க. இவங்க 2 பேர்த்துக்கு இதை முடிக்கிறதுக்கே இந்த இண்டக்ஷன்ல இவ்வளவு டைம் ஆச்சு. 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க, சப்பாத்தி போட்டாச்சு. எப்படியோ தெரியல, இண்டக்ஷன்ல இப்படி ஒரு தோசை சட்டி இதுல நிக்குதுங்க.
இதுல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியலங்க. அதனால இதை வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப சிலிண்டர் வரும்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு சப்பாத்தி போட்டு ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1/2 மேல ஆயிருக்குங்க 2 சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்கு. அதில் ஹீட்டே ஆகலை. நானும் வச்சு திருப்பி திருப்பி எவ்வளோ கஷ்டம். சரி கேட்டுட்டாங்களே அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படியே ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தாச்சுங்க. சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. 2 குட்டீஸும் ஹாப்பியா சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு. பாய். நான் இன்னொரு வீடியோல பாக்குறேன்.